இந்த கூற்றுக்களை மறுக்கும் சில ஆராய்ச்சியாளர்கள் வேறு ஒரு சாத்திய கூற்றை முன்வைக்கின்றனர். அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து வர்த்தகத்திற்காக தற்போதைய மெக்சிகோ நிலப்பரப்பிற்கு விஜயம் செய்த திராவிடர்கள் அங்குள்ள மலைவாழ் மக்களுடன் இணைந்து உருவாக்கிய சந்ததிகளே மாயன்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். வெளிநாட்டவர்களின் வரலாற்று ஆதாரங்களும் முன்னோர்களின் சாதனைகளும் தற்போதும் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழர்களின் பல ஆயிரம் வருடத்திற்கு முந்தைய கலாச்சாரங்களும் சாதனைகளும் வெறும் வாய்வழியாக மட்டுமே உள்ளது. மருத்துவம், தத்துவம், வானியல் ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, கட்டிடக்கலை, ஆட்சி நடத்தும் முறை உள்ளிட்ட அனைத்திலும் மாயன்கள் சாதித்து காட்டியதற்கான ஆதாரங்களை நம் முன்னோர்கள் வைத்திருக்கத்தான் செய்தார்கள். எனினும் அவை பாதி இயற்கையாலும் பாதி மனிதர்களாலும் அழிக்கப்பட்டதுதான் அதிர்ச்சி அளிக்கும் செய்தி. தமிழர்களின் அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் அரசுகளின் துணையுடன் தமிழர்களின் அடையாளங்களையும் அழிக்கும் நடவடிக்கையில் இறங்கினர். தமிழர்களின் தொல்பொருட்களை வாங்குகிறோம் என்ற பெயரில் நம்முடைய பொக்கிஷங்களையும் ஓலை சுவடிகளையும் கல்வெட்டுக்களையும் வாங்கி அழித்தனர். இதன் உச்சகட்டமாக கருதப்படுவது குமரி கண்டத்தை பற்றிய பல அரிய தகவல்களை தன்னகத்தே கொண்டிருந்த இலங்கை யாழ்ப்பாண நூலகம் சிங்களர்களால் தீக்கிரையாக்கப்பட்டதுதான். இன்றைக்கு உலகம் அந்த மாயன் கலாச்சாரம் என்பதை தமிழ் கலாச்சாரம் தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு முதல் தமிழ்ச்சங்கம், இடைத்தமிழ்ச்சங்கம் எல்லாம் இருந்த காலம். இன்றைக்கு நாம் சொல்லுகிற மதுரை என்பது கடை தமிழ்ச்சங்கத்து காலம். அன்றைக்கு இருந்த பகுருளி ஆறு இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்த கபாடபுரம் இன்றைக்கு இல்லை. எனவே அவைகளெல்லாம் கடலால் கொல்லப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு மீதம் இருக்கிற இந்த எல்லையிலே நின்று கொண்டு நாம் அந்த பழைய வரலாற்றை பார்க்கிறோம். அந்த பழைய வரலாறு தொடர்பான ஓலைச்சுவடிகள் யாழ்ப்பாணத்து நூலகத்திலே இருந்ததாக சொல்லுவார்கள். ஆனந்த குமாரசாமி என்னும் ஒரு அறிஞர் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் தொகுத்து வைத்திருந்தார். அந்த யாழ்ப்பாண நூலகம் 1933 ஆண்டு ஒரு திண்ணையிலே தொடங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வீட்டின் ஒரு திண்ணையில் தொடங்கப்பட்ட ஒரு சிறு நூலகம். அது மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு கட்டிடத்தில் அது கொண்டு போய் வைக்கப்பட்டு பிறகு ஒரு மிகப்பெரிய கட்டிடம் உருவாக்கப்பட்டு யாழ்ப்பாண நூலகம் என்றால் உலக புகழ்பெற்ற நூலகம் என்கிற அளவுக்கு வளர்ந்தோங்கி நின்ற அந்த நூலகம் தன்னுடைய பொன் விழாவை நெருங்கி கொண்டிருந்த வேளையில் 1981 ஆண்டு, அதாவது தொடங்கப்பட்டு 48 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நூலகம் திடீரென்று ஒரு நாள் சிங்கள இன வெறியர்களால் அரசினுடைய உதவியோடு கொளுத்தப்பட்டது. அப்படி கொளுத்தப்பட்ட அந்த நூலகத்தில் ஏறத்தாழ 97,000 நூல்களும் ஆனந்த குமாரசாமி அவர்களினுடைய ஓலைச்சுவடிகளும் எரிந்து சாம்பலாயின. குமாரசாமி அவர்களினுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒரு இரும்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெட்டகம் திருப்பப்பட்டு பெட்டகம் திறக்கப்படுகிற நேரத்தில் உள்ளே வெறும் சாம்பல் மட்டுமே மிஞ்சியிருந்தது. நம்முடைய வரலாறு, நம்முடைய பழந்தமிழர் மூதாதையர்களின் அறிவு எல்லாம் பொசுக்கி எல்லாம் சாம்பலாக்கப்பட்டு விட்ட கொடூர நிகழ்வு என்று அதனை சொல்ல வேண்டும். எனவே அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அது வெறும் தற்செயல் நிகழ்வன்று. தமிழ் இனத்தின் வரலாறு திட்டமிட்டு அழிக்கப்பட்ட சதி வரலாறு என்றே அதை சொல்ல வேண்டும். அப்படி அடிக்கப்பட்ட அந்த நூலகத்தினுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் இன்றைக்கு இருந்திருந்தால் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த மாயன் கலாச்சாரம் பற்றி மேலும் விரிவான செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடும். இன்றைக்கு நாம் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் யூகங்களாக இப்படி இருந்திருக்கக்கூடும் என்பனவாகத்தான் இருக்கின்றன. அதற்கான ஆதாரங்களை நாம் இழந்து விட்டோம் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான செய்தி. சிலோனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிலை இருக்கு, அங்கேயுமே
இவரை பற்றி தமிழர்களுக்கு உள்ள அங்குள்ள லைப்ரரியில் புக்ஸ்ல எல்லாம் இருந்தது சிலோனில். அதை என்ன காரணமோ தெரியல, அதை எரிஞ்சு போச்சு. அது எரிச்சிட்டாங்களா இல்லை எரிஞ்சு போச்சாங்கிறது தெரியல. அது அங்கே இருந்தது, அது ரெக்கார்டெல்லாம் இருந்தது தமிழர் தாங்கிறதுக்கு. திருப்பி அதுக்கும் பிறகு ஒரு பாடல் மயன் பாடல்கள்னே இருக்குது ஏதுலாம். அந்த பாடல்களில் வச்சு பார்க்கும்போது இவருடைய தமிழன் தாங்கிறது 100க்கு 100 உண்மையாக இருந்தது. இப்படி கையில் இருந்த ஆதாரங்கள் அனைத்தையும் தொலைத்து விட்டும், தானமாக கொடுத்து விட்டும், இயற்கைக்கு காவு கொடுத்து விட்டும் நிர்கதியாக நாம் நின்ற போதிலும் மாயன்கள் நம் முன்னோர்கள் தான் என்பதற்கு நாம் இதுவரை பார்த்த சான்றுகளும் தகவல்களுமே உறக்க கூறும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் செல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடுவிற்கு. நேயர்களே, மர்ம முடிச்சு நிகழ்ச்சியின் முதல் முடிச்சு உங்களை நிச்சயம் கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை feedback@kalaignaitv.co.in என்ற இணைய முகவரியில் பதிவு செய்யுங்கள். அடுத்த வாரம் நாம் தேட போகும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நிலவில் முதலில் கால் வைத்தது யார் என்றால் அமெரிக்காவின் ஆம்ஸ்ட்ராங் தான் என்பது உங்களுடைய பதிலாக இருக்கும். ஆனால் அது உண்மையல்ல என்பதை ஆதாரங்களுடன் தரும் அதிர்ச்சி தொகுப்பு அடுத்த வாரம் காண்போம். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.